இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 12 to 15% நான் மினிமமாக சொல்கிறேன். அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு போகலாம் நீங்கள். அதே ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 9 to 10% உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் கோல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு 10% சிஏஜை தான் கொடுக்குது. ஸோ ரிட்டர்ன்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோல் ஒன்று வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 to 12 monthsக்குள்ள ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி என்ன ஃபண்ட்ஸ்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸில் போட்டுக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கிற சில ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஃபண்ட்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீடியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 to 5 yearsக்கு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டெப்ட் ஃபண்ட்ஸில் போகலாம். இல்லை அப்படின்னா பேஃப் அப்படின்னா பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ஈக்குவலாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா. அதே இது எனக்கு வந்து டேக்ஸ் சேவர் ஃபண்ட் வேணும், டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், அது பார்த்தீங்க அப்படின்னா இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஃபண்ட், இல்லைனா என்பிஎஸ், பிபிஎஃப், இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து 3 years லாக்இன் பீரியட் இருக்கும். அதுக்கு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 15% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இல்லை அப்படின்னா அடுத்து என்பிஎஸ்ல நீங்கள் போகலாம், ஆர் பிபிஎஃப்ல நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பிரித்து எது பெஸ்ட் அப்படின்னு பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த வருஷத்துக்கான சின்ன ஹிண்ட்டாக வந்து நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் வந்து எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.